திருவெம்பாவையின் 18வது பாசுரத்தை இன்று நாம் பொருள் பிரித்து அதனுடைய சிறப்பை காண உள்ளோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் என்று தொடங்குகிறது. அருமையான பாசுரமானது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பற்றி, அவருடைய சிறப்பு பற்றி தொடங்குகிறது. அப்படிப்பட்ட அண்ணாமலையார் அடிக்கமலம், தேவர்கள் எல்லோருமே சிவபெருமானின் திருவடிகளை வணங்குகின்றனர். அப்படி திருவடிகளை வழங்கும் போது அண்ணாமலையார் ஒளிப்பிழம்பாய் ஜொலித்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடிகளும் அதே போல் மிக பிரகாசமாக உள்ளன. அப்படிப்பட்ட அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல், தேவர்களில் தலையில் மகுடங்கள் யாவும் இருந்தன. அதில் எண்ணற்ற இரத்தினங்களும் அழகான மிக உயர்ந்த வகை மணிகளும் அதில் இருந்தன. அப்படிப்பட்ட விண்ணோர் மணித்தொகை வீரற்றாற்போல் என்று கூறுகின்றனர். அதாவது அந்த இரத்தினத்தின் ஒளியானது மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடியது. மிகவும் அரிதான அந்த கற்கள் அங்கே ஜொலித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சிவபெருமானின் ஒப்பற்ற திருக்கழல்களை அவர்கள் வணங்கும்போது அந்த மகுடத்தில் இருக்கக்கூடிய இரத்தினங்கள் எல்லாமே ஒளி மழுங்கி போகின்றனவாம். அந்த ஒளி இந்த சிவபெருமானின் அவருடைய திருக்கழல்களை தொட்டவுடன் அவை யாவும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகின்றன என்று இந்த பாசுரம் சிவபெருமானின் பெருமை பற்றி எடுத்துரைக்கிறது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்பரப்ப. அதாவது காலையில் மார்கழி மாதத்தில் அழகாக சூரியோதயம் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட சூரியோதயத்தின் போது அந்த ஒளியானது மெதுவாக வானுலகத்திலிருந்து பிரகாசிக்க தொடங்கிறது. அப்படி வரும்போது அந்த கார் இருளை அந்த ஒளியானது விளக்குகிறது. அப்படி விளக்கி கண்ணார் இரவி கதிர் வந்து கார் பரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல என்று குறிப்பிடுகிறார். அப்படி அழகாக சூரிய கிரணங்களானது பூமியில் அந்த கார் இருளை அகற்றுகின்றன. அப்படி அகற்றும் போது அந்த வெளிச்சத்தின் மிகுதியால் எப்படி அங்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாவும், இரவு பகுதியில் பிரகாசித்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் யாவும் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகின்றன. இந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதாம் தேவர்கள் சிவபெருமானின் திருக்கழல்களை அவர்கள் அந்த அழகான பிரகாசம் மிக்க அவருடைய திருவடிகளை சேவிக்கும் போது அந்த இரத்தின கற்கள் மற்றும் மணித்தொகை என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய கற்கள் யாவும் ஒளியிழந்து போவது இந்த சூரியனானவர் சூரியோதயத்தின் போது இருளை அகற்றி இங்கே பூமிக்கு வரும்போது அழகாக வெளிச்சத்தை கொண்டு அந்த நட்சத்திரங்களின் ஒளியை எல்லாம் இல்லாமல் செய்து விடுகின்றனவாம். அப்படி உள்ளதாம் இந்த ஒளி மழுங்கி இருக்கக்கூடிய அவருடைய மகுடங்கள். பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. அப்படிப்பட்ட சிவபெருமானவன் பெண்ணாகவும் உள்ளார், அதே சமயத்தில் ஆணாகவும் உள்ளார், இரண்டும் இல்லாத அலி வடிவாகவும் உள்ளார். அப்படி வெவ்வேறு வடிவத்திலும் சிவபெருமான் காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட ஆணாகி பெண்ணாகி என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான அலியாகி என்கின்ற வகையில் அந்த சிவபெருமான் நமக்கு காட்சி தந்து விண்ணாகி மண்ணாகி வேறாகி, விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனாகவும் அதே சமயத்தில் மதி என்று சொல்லக்கூடிய அழகான வெண்மதியாக சிவபெருமான் இருப்பதாகவும், அதே சமயத்தில் விண்ணாகி மண்ணாகி அத்தனையும் வேறாகி, இவை எல்லாவற்றிற்கும் வேறுபட்டு வானுலகமும் பூவுலகமும் எல்லா உலகங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளாகவும் சிவபெருமான் இருக்கிறார். அத்தனை உலகங்களாகவும் சிவபெருமான் இருக்கிறார். இவை இத்தனையும் இருந்து வேறுபடுத்தி இருக்கக்கூடிய இன்ன பிற உயிர்கள் யாவுமே சிவபெருமானுக்கு கீழ் ஒன்றுதான். அவரே மிகவும் சிறந்தவர், அவரே தலையாய தெய்வமாய் விளங்குபவர் என்று இந்த வார்த்தையில்
மாணிக்கவாசகர் அழகாக அவர் பெருமையை விளக்குகிறார். கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட சிவபெருமானவர் நம் கண்ணுக்கு கண்ணாக ஈசனாக கண்ணார் அமுதனாய் இருக்கக்கூடியவர். அவர் அமுதீசன் என்று சொல்லக்கூடிய அந்த அமுதமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவடிகளை நாம் எல்லோரும் பாட வேண்டும் அல்லவா என்று தோழியர்களை பார்த்து கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட திருக்கழல்களை வேண்டிக் கொண்டு சிவபெருமானின் ஒப்பற்ற திருவடிகளை நினைத்து கொண்டு நாம் இப்பூம்புணலில் பாய்ந்து நீராட வேண்டும். இந்த அழகான குளிர்ச்சியான நீரில் நாம் எல்லோரும் நீராடி சிவபெருமானின் சிந்தனையோடு அவனை வழிபடுவோமாக. எண்ணற்ற உயிரினங்களாகவும் உலகங்களாகவும் தேவர்களுக்கெல்லாம் தேவராகவும் இருக்கக்கூடிய சிவபெருமானே ஒப்பற்றவன். அவனை நாம் வணங்கி எல்லா பலன்களையும் பெறுவோமாக என்று அண்ணாமலையாரின் பெருமையில் தொடங்கி இந்த பாடலில் மாணிக்கவாசகர் சிவபெருமானின் பெருமையை மிக பல வகையில் அழகாக எடுத்துரைக்கிறார். அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீழற்றார் போர் கண்ணறிரவே கண்ணறிரேயும் கதிர் வல்லது காதரப்ப கண்ணார் மொழி மழகில் தாரகைகள் தாமகல பெண்ணாகியானார் அலியாய் பிறங்கொலிசேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மோதமுமாய் கண்ணார மோதமுமாய் நின்றான் கழல்பாடி பெண்ணை பூம்புணல் பாய்ந்து பெண்ணை பூம்புணல் பாய்ந்து